வேழ முகத்தோனே, ஞான முதல்வனே, திருப்பாதங்களே சரணம். தாயாகவும் தந்தையாகவும் உற்ற துணையாகவும் இருந்து அனுதினமும் நல்வாழ்வு அருளிடும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருவடிகளே சரணம். நம்ம தொடர்ந்து ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களை பார்த்துட்டு வந்தோம். இந்த காணொளியில பிரசன்ன முறை நமக்கு எதற்கெல்லாம் பயன்படுது, அதுல தீர்வுகள் நமக்கு கிடைக்குதா அப்படின்றத ஒரு உதாரணத்தோட சுருக்கமா பார்க்கலாம். பிரசன்னம் எப்பெல்லாம் நமக்கு கை கொடுக்குங்க? நம்ம சுயஜாதகங்கள் இருக்கும்போது ஏன் நம்ம பிரசன்னத்தை தேர்வு செய்யணும் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு சின்ன சிக்கல் வந்துருச்சு. இதுக்கு தீர்வு 2 இருக்கு. ஒண்ணு ஏ அப்படின்ற வழியில போகலாம். இன்னொன்னு பி அப்படின்ற வழியில போகலாம். ஆனா இந்த 2 வழியில எது பெஸ்ட்ன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நமக்கு குழப்பங்கள் வரும்போது, கண்டிப்பா இந்த பிரசன்ன முறை ஒரு நல்ல தீர்வா நமக்கு கை கொடுக்குங்க. அந்த மாதிரி தான் என்னுடைய நெருங்கிய நண்பர், குடும்ப நண்பர் ஒருவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, எனக்கு சொத்து சார்ந்த பிரச்சனை ஒண்ணு இருக்கு. அதற்கான தீர்வு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாரு. ஆனா சரி பிரசன்னம் எடுக்கிறேன். உங்களோட கேள்விய தெளிவா கேட்டீங்கன்னா, அதற்கான தீர்வு பிரசன்னத்துல இருந்து எடுக்கலாம் அப்படின்றதுனால, அவங்களும் அது விருப்பப்பட்டு கேட்டதுனால நான் இதை எடுத்தேன். எப்பவுமே பிரசன்ன முறையில கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கேள்வியில அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ஒன்னொன்னுமே அந்த நம்ம எடுக்கக்கூடிய சார்ட்ல பிரதிபலிக்கணும். அப்பதான் அதுக்கான தீர்வு நமக்கு 100% கரெக்டா இருக்கும். இப்ப இவங்களுடைய கேள்வி எனக்கு எங்க அப்பா கொடுத்த வீட்டினுடைய சாவியையும் ஆவணங்களையும் என் தம்பி 5 வருடங்களாக வைத்துக்கொண்டு எனக்கு தரமாட்டேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்காரு. தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டே இருக்காரு. நாங்களும் 5 வருஷத்துக்கு மேல நாங்க பொறுமையா இருந்துட்டோம். அப்பா கொடுத்த வீடு இந்த மாதிரி யாருக்குமே பயன்படாம பூட்டிய நிலையில இருக்கு. தம்பி தொழிலுக்காக அங்க போயிட்டாரு. அந்த மாதிரி இருக்கிறது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. சட்ட ரீதியான அணுகுமுறையில போனா நமக்கு இதுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அதனால சட்ட ரீதியான தீர்வுக்கு எங்க கணவர் போகலாம் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அது அவ்வளோ தூரம் நம்ம பிடிவாதமா போய் அதுக்கான முயற்சியில இறங்கணுமா, குழப்பத்துக்கு தீர்வு கேட்டுதான் நாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணோம் அப்படின்னு அந்த நண்பர் சொன்னாரு. இப்போ இவங்க கேள்வியில 3 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு உடன் பிறந்த தம்பி இவங்களுக்கு அந்த வீடு சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை பண்றார். எந்த மாதிரி பிரச்சனைகள் பண்றாரு அப்படின்னா, ஆவணங்களை எல்லாம் சாவியையும் அவர் எடுத்துட்டு போயிட்டு திருப்பி தரமாட்டேன்னு சொல்லி வச்சுக்கிட்டார். அது இருந்தா தானே இவங்க அனுபவிக்க போறாங்க. அது நம்ம கிட்ட இருந்தா இவங்கனால அனுபவிக்க முடியாதுன்ற ஒரு சுயநலம். 3வது கணவர் பொறுத்தது போதும் பொங்கி எழு மனோகரான்ற மாதிரி 5 வருஷம் பொறுத்தாச்சு. இதுக்கு மேல உங்க தம்பிக்காக பொறுமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சட்ட ரீதியினால ஒரு அணுகுமுறைக்கு போகலாம். ஏன்னா இவங்க தீர்வு கிடைக்குமா அப்படின்றத ஜோதிட ரீதியா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பின்னாடி ஆக்ஷன்ல இறங்கலாம் அப்படின்றது இவங்களுடைய கேள்வியா இருந்தது. இப்போ இந்த 3மே நம்ம எடுக்கக்கூடிய சார்ட்ல பிரதிபலிக்கணும். இப்ப இவங்க கேட்ட கேள்வியினுடைய நேரம் ரொம்ப முக்கியம். என்னைக்கு தேதி, நேரம், லொகேஷன் இது 3மே இந்த பிரசன்னத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க கேள்வி கேட்ட நாள் அப்படின்னா செப்டம்பர் 12, 2024 வியாழக்கிழமை இரவு 8:01 சென்னையில இவங்க இருக்கும்போது இவங்க கேட்ட கேள்வி இது. இப்போ இதுக்கான சார்ட் எடுக்கும்போது மீன லக்னம் விழுந்தது. லக்னத்துல ராகு இருக்கார். 2ஆம் இடத்துல எந்த கிரகங்களும் கிடையாது. 3ஆம் இடத்துல லக்னாதிபதி உட்கார்ந்துருக்கார். 2, 9க்குரிய அதிபதியாகிய செவ்வாய் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். 5ஆம் இடத்துல எந்த கிரகங்களுமே கிடையாது. 6ஆம் இடத்துல 6ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ஆட்சியா இருக்கார். கூடவே 4, 7க்குரிய புதனும் சூரியனோட சேர்ந்து 6ல உட்கார்ந்துருக்கார். 7ல சுக்கிரன், கேது. சுக்கிரன் 3க்கும் 8க்கும் உடைய சுக்கிரன், கேது அங்க இருக்கார். 8ல எந்த கிரகங்களும் கிடையாது. 9லயும் எந்த கிரகங்களும் கிடையாது. 10ல 5ஆம் அதிபதியாகிய சந்திரன் உட்கார்ந்துருக்கார். 11ஆம் இடத்துல எந்த கிரகங்களும் கிடையாது. 12ஆம் இடத்துல சனி இருக்கார். இப்போ இதுதான் அவங்க கேள்வி கேட்ட நேரத்தினுடைய சார்ட். இவங்களுடைய கேள்விகள் அனைத்தும் இந்த சார்ட்ல இருக்கணும் இல்லைங்களா? ஒவ்வொரு கேள்வியா பார்க்கலாம். என்னுடைய தம்பி எனக்கு வீடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமா 5 வருஷமா இழுத்துட்டு இருக்காரு அப்படின்னு இழுத்தடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இப்ப இவங்க தம்பி அப்படின்னு பார்த்தோம்னா
மூன்றாம் இடம், மூன்றாம் இடத்து அதிபதி. இப்ப மூன்றாம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடிய, அதாவது உபய லக்னத்துக்கு 7ஆம் இடம் தான் வந்து பாதகஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த மூன்றாம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல வந்து பாதகத்தோட கேதுவோட சேர்ந்து உட்கார்ந்திருக்கார். அந்த அந்த அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறது கண்டிப்பா இவருக்கு இளைய சகோதரர் ரீதியான ஒரு பாதகம், ஒரு தடைகள், ஒரு வருத்தங்கள், அந்த உறவுல ஒரு கசப்பு எல்லாமே இருக்கு அப்படின்றத காட்டுது. கேது வந்து எந்த கிரகத்தோட இருக்குதோ அந்த கிரகத்தின் உயிர் காரகத்துவத்தின் மீதான உறவுகளை கண்டிப்பா ஒரு பாதிப்பை காட்டும். அப்போ இளைய சகோதரர் மீதான உறவுல இவங்களுக்கு ஒரு விரிசல், ஒரு மனக்கசப்பு இருக்குன்றத காட்டிடுச்சு. இப்ப இவர் எந்த மாதிரி வகையில இவங்களுக்கு அந்த வருத்தத்தை தராரு அப்படின்னா, ஆவணங்களை எல்லாம் எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டார். அப்ப ஆவணங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா புதன். அந்த புதன் வந்து எங்க உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். 6ஆம் இடத்து அதிபதி ஆட்சியா இருந்தாலும் அவர் சனி பார்வையில இருக்கார். அப்போ ஆவணங்கள் 6ஆம் இடம் அப்படின்னாலே சின்ன சின்ன சங்கடங்கள், வம்பு, வழக்கு, கோர்ட் கேஸு, நோய்வாய்ப்படுதல், இந்த மனசங்கடப்படுதல், இந்த மாதிரியான ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க இல்லையா, எதிரிகளும் இந்த 6ஆம் இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த ஆவணங்களை எல்லாம் எடுத்துட்டு போய் மறைச்சு வச்சுக்கிட்டு அவங்க தம்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுனால இவங்களுக்கு தீராத ஒரு மன உளைச்சல் இருக்கு சில நாட்களா. சனி பாக்குறதுனால அந்த 6ஆம் இடத்தில் காரகத்துவத்தை அதிகப்படுத்திட்டு இருக்கார். அந்த இடத்துல 6க்கு அதிபதி ஆட்சியா இருக்கிறது ஒரு வகையில நல்லதா இருந்தாலும் இப்ப சனி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்களா. அதே மாதிரி பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த 7ஆம் இடத்தை குருவும் செவ்வாயும் பாக்குறாங்க. இப்ப குரு வந்து எந்த இடத்த பார்த்தாலும் அந்த இடத்தினுடைய பலனையும் அந்த இடத்தினுடைய காரகத்தையும் அதிகப்படுத்தி விரிவுபடுத்திக்கிட்டே இருப்பார். அப்போ இவங்க தம்பிக்கு இவங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய தன்மைய அதிகமா இந்த குரு பாக்குறதுனால தந்துகிட்டே இருக்கார். இப்போ செவ்வாயும் அந்த சுக்கிரன் கேதுவை பாக்குறதுனால அந்த சாவிய நான் இப்ப கொஞ்ச நாள் கழிச்சுதான் தருவேன், உங்களுக்கு என்ன இப்ப அதுக்கான தேவை இருக்கா, ஒரு அதிகாரத்தையும் ஒரு திமிரையும் ஒரு கோபத்தையும் வெளிப்படுத்திக்கிட்டு இவங்களுடைய கேள்விகளுக்கு அவர் சரியான வகையில பதில் சொல்ல முடியாத ஒரு தன்மையையும் அந்த செவ்வாய் பாக்குறதுனால அந்த அவங்க தம்பிக்கு தந்துட்டு இருக்காரு. இப்ப இவங்க கணவர் ஏங்க சட்ட ரீதியா போகலாம், பொறுமையா என்னால இருக்க முடியல, இதுக்கு மேல அவன் செஞ்சது பெரிய நம்பிக்கை துரோகம், அந்த துரோகத்தை ஏத்துக்கிறதுக்கு என்னால முடியல, அதை நினைச்சாலே எனக்கு ரத்தம் எல்லாம் கொதிக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏன் அவர் கணவர் சொல்றாரு அப்படின்னா, கணவர் அப்படின்றது 7ஆம் இடம். அப்ப இந்த 7ஆம் இடத்து அதிபதியும் போய் 6ஆம் இடத்தோட 6ஆம் இடத்து அதிபதியோட 6ல உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த வேகம், கோபம், உத்வேகம், அந்த பொறுக்க முடியாத தன்மை, எப்படி என்னை ஏமாத்தலாம் அப்படின்ற ஒரு மனநிலை, இதை எல்லாமே அந்த அவங்க கணவருக்கு தராரு. சனி பாக்குறதுனால அதனுடைய தாக்கம் வந்து இன்னும் இவருக்கு அதிகமா இருக்கு. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி ஆகட்டும், எந்த ஒரு விஷயத்தையும் இந்த ஜாதகர் அனுபவிப்பாரா அப்படின்றத நம்ம ஜாதகத்துல இருந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, லக்னாதிபதி அப்படின்றதுதான் ஜாதகர். அப்போ அந்த ஜாதகருக்கு அவர் என்ன அனுபவிக்கிறார், இப்ப வீடு இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு தான். அப்ப அந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரன். அப்ப லக்னாதிபதிக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அது வந்து எப்படி இருக்கணும்னா 5ஆம் இடத்துலயோ 9ஆம் இடத்துலயோ இல்ல லக்னத்திலயோ இருந்ததுன்னா கண்டிப்பா இவங்களுக்கு அதை அனுபவிக்கிறதுக்கான பிராப்தம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல 4ஆம் இடத்துல 10ஆம் இடத்துலயோ இருக்குது அப்படின்னா கூட ஒரு வகையில வந்து இவங்க ஏதோ ஒரு வகையில அனுபவிக்கிறதுக்கு பிராப்தம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இவங்களுக்கு லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு தான் அந்த சுக்கிரனை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்காரே தவிர அந்த சுக்கிரனுக்கு இவங்களுக்கு அது கொடுக்கணும் அப்படின்ற அமைப்புல இல்ல, பாதகஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. 2வது அந்த ஆவணங்களை எல்லாம் கொண்டு போய் மறைச்சு வச்சிட்டு இருக்கிறதுனால உடனேதான் 4ஆம் இடத்து அதிபதியாவும் வராரு. வீடுன்னு குறிக்கக்கூடிய சுக்கிரனும் பாதகஸ்தானத்துல இருக்கிறாங்க. எல்லா வகையிலையும் இவங்களுக்கு பாதகஸ்தானமும் 6ஆம் இடமும் தான் தொடர்புல இருக்கே தவிர இப்போ இந்த ஜாதகரால அந்த வீடையோ அல்லது அவங்க அப்பா அந்த சொத்தையோ அனுபவிக்கிறதுக்கான அமைப்பு இல்ல. அப்போ இவங்க கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி போறதுனால வீண் விரயங்கள் தான் ஆகும். உங்களுடைய தூக்கத்தை உங்களுடைய மனநிறைவை டிஸ்டர்ப் பண்ணுவார். கணவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு போராட்டமான ஒரு மனநிலை வந்து
சூரியனோட புதன் சேர்ந்து இருக்கிற 7ஆம் அதிபதின்ற புதன் சேர்ந்து இருக்கிறது தெளிவா காட்டுது. சனி பார்க்கறதுனால அவருக்கு அந்த தன்மை எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. சனின்றவர் நீதி, தனக்கான நீதி வேணும் வேணும்னு அந்த கணவர் வந்து துடிக்கிறார். சொல்யூஷன் தான் என்னங்க? 6லயும் பாதகத்திலயும் இருந்தா அனுபவிக்க முடியாதுங்கிறீங்க. அப்ப இது என்னதான் இதுக்கு தீர்வு அப்படின்னா, எப்பவுமே ஒரு பிரச்சனைக்கு அது என்னவா இருந்தாலும் சரி, நோயா இருந்தாலும் சரி, எதிரிகளால ஒரு தீர்வு, வம்பு வழக்கு இந்த மாதிரி 6ல அனுபவிக்கிற அனைத்து வேதனைகளுக்கும் தீர்வு 6க்கு 6ன்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ இவருடைய 11ஆம் இடத்த குருவும் செவ்வாயும் பார்த்துட்டு இருக்காங்க. செவ்வாய் வந்து தன்னுடைய உச்ச வீட பார்க்கிறார். அப்போ இவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் சனிக்கிழமை நாள்ல ஆஞ்சநேயருக்கு ஒரு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்துட்டு வந்தா கண்டிப்பா இவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும். அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. இப்போ இவங்க தம்பி வந்து அதுக்கு உடன்படணும் இல்லையா? இவங்க தம்பி வந்து இவங்க பேசவே முடியல, அப்ரோச் பண்ணவே முடியல, நேரடியா வரவும் மாட்டேங்கிறாரு. யாரோ ஒருத்தர் அவங்க அத்தை மூலமா அந்த மாதிரி தான் சொல்லி தகவல் அனுப்புறாரு. அப்ப இவங்க தம்பி கிட்ட இருந்து இல்ல ஒரு நல்ல ஒரு ஆன்சர் கிடைக்கணும், ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும், எதுவா இருந்தாலும் ஒரு பேசி தீர்த்து ஒரு நல்ல முடிவுக்கு வரணும் அப்படின்றது தான் அந்த பெண்ணுடைய ஒரு ஏக்கமாவே இருந்தது. ஏன்னா உறவுகள் ரொம்ப முக்கியம்னு அந்த பொண்ணு வந்து உறவுகளை விட்டு கொடுக்கறதுக்கு மனசு வரல. செல்வ கணபதி கோவிலுக்கு புதன்கிழமை நாள்ல போயிட்டு ஒரு பூ வாங்கி கொடுத்துட்டு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க தம்பி கிட்ட இருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். செல்வ கணபதியா இருந்தாலும் சரி அல்லது மகா கணபதியா இருந்தாலும் சரி, பூ வாங்கி கொடுத்து அந்த விநாயகருக்கு புதன்கிழமை நாள்ல ஒரு வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா உங்க தம்பி சைட்ல இருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்க காரிய சித்திக்காக ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும். ஏன்னா இப்போ நம்ம இயல்பா ஒரு வேலையை செய்யறோம், அதுல ஒரு தடை வருது அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து நம்மளுடைய கர்மா ஏதோ ஒரு வகையில செயல்படுறாரு. இவங்களுக்கு வந்து அந்த தடை, அந்த கர்மா அப்படின்றதெல்லாம் வந்து கேது மூலமா தந்துட்டு இருக்காரு. அப்போ கண்டிப்பா விநாயகரை பிடிச்சாதாங்க அந்த தடைகள் எல்லாம் விளங்கும். அதனாலதான் மகா கணபதி இல்லைன்னா செல்வ கணபதி இந்த தெய்வத்தை ஒரு பூ வாங்கி கொடுத்துட்டு புதன்கிழமை நாள்ல வழிபாடு செய்யறதுனால இவங்களுடைய தடைகள் எல்லாமே விலகி ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்யறதுனால இவங்களுக்கு காரிய சித்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இவங்கக்கிட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசி இவங்களுக்கு ஒரு மனதுக்கு ஒரு ஆறுதலையும் கொடுத்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு இவங்களுக்கு ஒரு சொல்யூஷனும் என்னால முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துருக்கேன். இப்போ இவங்களுக்கு சொல்யூஷன் என்னால கொடுக்க முடியுமா, என்னுடைய சொல்யூஷனை இவங்க ஏத்துக்குவாங்களா அப்படின்றதுலயும் இந்த சார்ட்ல இருந்து எடுக்கலாங்க. அதாவது பேர்களை வச்சு சொல்யூஷன் எடுப்பாங்க. அதாவது 11ஆம் இடம் தான் தீர்வுன்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ 11ஆம் இடத்துல வந்து என்னுடைய பெயர் பார்த்தீங்கன்னா தனபாகியம். இப்ப தனம் அப்படின்னா 2ஆம் இடம், பாக்கியம் அப்படின்னா 9ஆம் இடம். இப்ப 2க்கும் 9க்கும் உரிய கிரகம் செவ்வாய் வந்து இவங்களோட 11ஆம் இடத்தை பார்க்குது. அதே மாதிரி தனகாரகன்னு சொல்லக்கூடிய குருவும் பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் 11ஆம் இடத்தை பார்க்குது. அதனால கண்டிப்பா நம்ம இவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை சொல்லணும், நம்மளுடைய ஆலோசனையை இவங்க கேட்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இவங்க கேட்கும்போது அந்த சார்ட் பார்த்த உடனே எனக்கு ஒரு பிடிமானம் கொடுத்துச்சு. அது எல்லாமே அவங்களுக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் கொடுத்துருக்குன்னும் போது எனக்கு ரொம்பவே மனசுக்கு நிறைவா இருந்தது. மீண்டும் நல்ல உதாரணத்தோடையும் ஒரு நல்ல தகவலோடையும் உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். நலமும் வளமும் பெற்று நல்ல வண்ணம் வாழலாம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.